உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். நம்முடைய வள்ளல் பெருமான் உபதேச குறிப்புகள்னு ஒன்று சொன்னார் அப்படிங்கிறத நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அந்த உபதேச குறிப்புகளில் 116வது குறிப்பாக வெந்நீர் அப்படின்னு கொடுக்குறார். என்னது, வள்ளல் பெருமான் வெந்நீரை பற்றி பேசுகிறாரா? அவர் ஞானியாச்சே, அவர் ஆன்மீகம் தானே பேசுவார், அவர் அருட்பெரும் சோதி தானே பேசுவார் அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைப்போம். ஆனால் உண்மையிலேயே வெந்நீர் எப்படி சிறப்பானது என்று வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லி தர்றாரு. ஆன்மீகத்தில் ஈடுபடுபவர்கள் எப்போதும் இறையை பற்றி பேசுபவர்கள் என்று கிடையாது. இறை என்பதே ஒவ்வொரு உயிரும் தான் என்பதை புரிந்ததனால் அந்த உயிரை எப்படி போற்றுவது, அந்த உயிருக்குள் இருக்கின்ற உடல் அல்லது உடலுக்குள் இருக்கின்ற உயிர், இது இரண்டையும் எப்படி பாதுகாப்பது என்பதையும் சேர்த்து தான் அவர்கள் சொல்லித் தருவார்கள் என்பதை சித்தர்கள் மூலமாக நாம் புரிஞ்சிருக்கோம். அதே மாதிரி நம்முடைய நவீன சித்தரான வள்ளல் பெருமானும் வெந்நீரை பற்றி மிக அழகான ஒரு குறிப்பை சொல்கிறார். அதில் ஜலம் ஜலம் என்று பயன்படுத்துகிறார் அந்த வார்த்தையை. அதில் விஷ ஜலம், அமுத ஜலம், பூத ஜலம் அப்படின்னு 3 வார்த்தையை சொல்கிறார். என்னது, தண்ணியில் பூத ஜலம், விஷ ஜலம், அமுத ஜலம்னு இருக்கா அப்படின்னு கேட்க தோணுதில்ல. அவர் விளக்குறார் பாருங்க. படிக்கும் போதெல்லாம் என்ன ஆச்சரியம்னா, அவருடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட ஒரு அரை நூற்றாண்டு தான் வாழ்ந்திருந்தார். அதுக்குள்ளே எவ்வளவு ஞானத்தை, எவ்வளவு விஞ்ஞானத்தை, எவ்வளவு மெய்ஞானத்தை அவர் பெற்றிருந்து அஞ்ஞானத்தை முற்றிலுமாக விலக்கி இருக்கிறாருங்கிறத பார்க்க ஆச்சரியமாக இருக்குது. சாதாரணமாக ஒரு டம்ளர் தண்ணி கொடுங்க அப்படின்னா அந்த தண்ணிக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துகிறார் பாருங்க. அந்த ஜலம் என்று வெந்நீர் பற்றி அவர் பேசுகின்ற அந்த உரை உபதேச குறிப்புகளில் இருக்குது. 116வது குறிப்பாக அந்த உரையை பார்க்கலாம். சுத்த சன்மார்க்கத்தில் தேக விருத்தி செய்தல் வெந்நீர் ஆதலால் எக்காலத்தும் சுத்த ஜலம் சேர்க்கக்கூடாது. பச்சை ஜலத்தினிடத்தில் 3 குணம் உண்டு. விஷ ஜலம், பூத ஜலம், அமுத ஜலம். இந்த 3ம் ஒன்றாகவே இருக்கும். ஜலத்தின் மேல் பாகத்தில் விஷமாகிய சிலிர்ப்பும், அதன் அடியில் கொஞ்சம் சுடுகையுள்ள பூதமும், அதனடியில் விசேஷம் சுடுகையுள்ள அமுதமுமாக இருக்கும். பூத ஜலம் தத்துவ விருத்தி செய்யும், அமுத ஜலம் பிராண வாயுவை விருத்தி செய்யும், விஷ ஜலம் ஆபாச நீர்களாக பற்றும். ஆதலால் பச்சை ஜலம் கொள்ளப்படாது. வெந்நீர் நேரிடாத பட்சத்தில் சர்க்கரை, நாயுருவி, தென்னை, வாழை முதலிய வஸ்துகளை சம்பந்தப்படுத்தியாவது கொள்ள வேண்டும். உபதேச குறிப்புகள்ல வெந்நீரை பற்றி தாங்க சொல்றாரு. வெந்நீர் தான் எடுத்துக்கணும். பச்சை தண்ணி குடிச்சா அதுல இந்த 3 ஜலமும் இருக்கும். விஷ ஜலம் இருக்கிறது, பூத ஜலம் இருக்கிறது, அமுத ஜலம் இருக்கிறது. இந்த 3மே உடலுக்கு இதையெல்லாம் செய்யும். அதனால் அதை விட்டுட்டு வெந்நி மட்டும் குடிங்க அப்படின்னு சொல்லித்தர்றாரு. அந்த விஷ ஜலம், பச்சை ஜலத்தில் இருக்கக்கூடிய அந்த 3 ஜலங்கள், விஷ ஜலம், பூத ஜலம், அமுத ஜலம், 3 என்ன பண்ணும் நமக்கு அப்படிங்கிறதையும் விலாவாரியாக சொல்கிறாரு. ஆச்சரியமாக இருக்குல்ல? அப்போ நம்ம ஒரு டம்ளர் தண்ணி கிடச்சிதுன்னு வைங்க, அதில் 3 தத்துவங்கள் நிரம்பி இருக்குது. மேலே இருக்கிற அந்த ஜலத்துக்கு என்ன பேர், நடுவில் இருக்கிற ஜலத்துக்கு என்ன பேர், கீழே இருக்கிற ஜலத்துக்கு என்ன பேர்னு வள்ளல் பெருமான் சொல்கிறார். இனிமையாவது இப்படி கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கணும் நாம் எல்லாருமே. பாருங்க எப்படி அடுக்கி சொல்றாருன்னு பாருங்க. பச்சை ஜலத்தினிடத்தில் 3 குணம் உண்டு. விஷ ஜலம், பூத ஜலம், அமுத ஜலம். இந்த 3ம் ஒன்றாகவே இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டா இந்த 3 தண்ணியும் தனித்தனியாக மிதந்துட்டு இருக்குமா? இதுக்கு மேலே இருக்கிறது விஷ ஜலம், நடுவில் இருக்கிறது அமுத ஜலம் அப்படின்னு தனித்தனியாக தெரியுமானா அப்படி இல்லை. ஒரு டம்ளர் தண்ணி இருக்குது, அது மேலே இருக்கும்போது ஒரு நிலை, அதை இன்னொரு டம்ளரில் ஊற்றினா மேலே இருக்கிற தண்ணி கீழே போயிடுது. அப்படிங்கும்போது அதனுடைய நிலைப்பாடு மாறும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா அந்த 3 வகையான ஜலத்துக்கு என்ன குணம் என்று வள்ளல் பெருமான் சொல்றாரு பாருங்க. ஜலத்தின் மேல் பாகத்தில் விஷமாகிய சிலிர்ப்பும், அதுதான் மிக முக்கியம். ஜலத்தின் மேல் பாகத்தில் விஷமாகிய சிலிர்ப்பும் அப்படிங்கிறாரு. விஷம்ன உடனே நம்ம உயிரை போக்குகின்ற அந்த விஷத்தை சொல்லவில்லை வள்ளல் பெருமான். சிலிர்ப்பு, குளிர்ச்சி அப்படிங்கிறது அர்த்தம். ஏன்னா மேலே எப்போவுமே கொஞ்சம் குளிர்ப்பு ஜாஸ்தியாக இருக்கும், குளிர்ச்சி ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் மேலே இருக்கிற ஜலத்தில் குளிர்ச்சி ஜாஸ்தியாக இருக்கும் என்பதை வள்ளல் பெருமான் விளக்குறார். அப்புறம் நடுவில் இருக்கிற ஜலத்துக்கு என்ன பேர்னு சொல்கிறார் பாருங்க. அதனடியில் கொஞ்சம் சுடுகையுள்ள பூதமும், அந்த மேலே இருக்கிற தண்ணிக்கு நடுவில் இருக்கிறது கொஞ்சம் சுடுகையுள்ள பூதம் அப்படிங்கிறாரு. அந்த நடுவில் உள்ள தண்ணி கொஞ்சம் வெதுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லித்தர்றாரு. மேலே இருக்கிறது குளிர்ச்சியாக இருக்குமா, நடுவில் இருக்கிறது
கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்குது. அப்போ அடியில் இருக்கிற தண்ணி என்னவா இருக்கும்? அதை சொல்கிறார் பாருங்க. அதன் அடியில் விசேஷம் சுடுகையுள்ள அமுதமாக இருக்கும். கீழே இருக்கிறது இன்னும் வெதுவெதுன்னு இருக்கக்கூடிய அமுதமுமாக இருக்கும். அப்படின்னா மேலே குளிர்ச்சி, நடுவில் கொஞ்சம் வெதுவெது, கீழே இன்னும் வெதுவெதுப்பாக இருக்கக்கூடிய அமுதமுமாக இருக்கும் என்பது தண்ணீரின் நிலைப்பாடு. சரி, இந்த மூணையும் வச்சுட்டு உடம்புக்கு என்ன அது பண்ணுன்னு சொல்லித்தரார் பாருங்க. பூத ஜலம் தத்துவ விருத்தி செய்யும், அமுத ஜலம் பிராண வாயுவை விருத்தி செய்யும், விஷ ஜலம் ஆபாச நீர்களாக பற்றும், ஆதலால் பச்சை ஜலம் கொள்ளப்படாது. இவ்வளவுதான். இந்த 3 விஷயமும் நடக்கிறதுனால தான் பச்சை தண்ணியை அப்படியே குடிக்காதீங்க. எப்போவுமே தண்ணியை கொஞ்சம் சூடு பண்ணி வெதுன்னு குடிங்க. வெந்நீர் தான் எப்போதுமே சிறப்பானது என்று வள்ளல் பெருமான் சொல்கிறாரு. அந்த வெந்நீர் ஏன் சிறப்பானது என்றால், குளிப்பதற்கும் வெந்நீர் தான், குடிப்பதற்கும் வெந்நீர் தான். அது ஒன்றுதான் உடல் சமநிலையை சீராக வைத்திருக்கும் என்பது வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற தத்துவார்த்தம் அல்லது உடலியல் நன்மை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆதலால் பச்சை ஜலம் கொள்ளப்படாது. வெந்நீர் நேரிடாத பட்சத்தில் சர்க்கரை, நாயுருவி, தென்னை, வாழை முதலிய வஸ்துகளால் சம்பந்தப்படுத்தியாவது கொள்ள வேண்டும். ஏற்கனவே நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம். சர்க்கரை சேர்த்துக்கலாம் தண்ணியில், அல்லது நாயுருவி என்கின்ற அந்த மூலிகையை போட்டு தண்ணியை காய்ச்சி குடிக்கணுங்கிறாரு. அப்புறம் தென்னைங்கிறார். தென்னையில் உள்ள இளநீரை குடித்து கொள்ளலாம். அல்லது வாழை மட்டையில் இருக்கிற தண்ணியவாது நாம் குடிக்க போகிற தண்ணியில் சேர்த்து குடிக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற உடலியல் ரகசியம். அந்த வாழை மட்டையில் இருக்கக்கூடிய தண்ணி மிக 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 தூய்மையானதாக இருக்கும், இயற்கையால் உருவானது. அதுதான் மிக முக்கியம். வாழை மட்டையில் இருக்கிற தண்ணி, அப்புறம் தென்னை இளநீரின் தண்ணி, இதிலெல்லாம் இருக்கக்கூடிய இயற்கையான சத்துகள் எதுவும் இப்போது நாம் குடிக்கின்ற தண்ணீரில் இல்லை. எனவே வெந்நீரை குடியுங்கள், வெந்நீரை அருந்துங்கள். அது கிடைக்கவில்லை என்றால் இந்த வாழை மட்டையில் இருக்கிற தண்ணியை குடிச்சுக்கோங்க, இல்லை இளநீரை குடிச்சுக்கோங்க, இல்லை நாயுருவி என்கின்ற அந்த மூலிகையை போட்டு காய்ச்சி குடியுங்கள் என்பதாக பலவிதமான உடல் கூறு நன்மைகளை நமக்கு வள்ளல் பெருமான் சொல்கிறாருன்னா, இனிமையாவது வெந்நியை கொஞ்சம் சூடு பண்ணி தண்ணியை சூடு பண்ணி வெந்நியாக குடிக்கலாம். அது ஒன்று நாம் இயல்பாக செய்யக்கூடியது. வீட்டில் இருக்கும்போதாவது இதை செய்யலாம். வெளியில் செல்லும்போது இப்போ நிறைய அந்த சுடு சுடு சுடுன்னு வெதுப்பாக தண்ணியை வைக்கக்கூடிய அந்த பாத்திரங்கள்லாம் நிறைய கிடைக்குது. அதில் எடுத்துகிட்டு போகலாம். அமுதம் என்பது வேற மேல் உலகத்தில் இருக்குது, தேவர்கள் அருந்துவது என்பதெல்லாம் இல்லை. வள்ளல் பெருமான் அதைத்தான் நமக்கு நிறைய முறை சொல்லியிருக்காரு. அமுதம் என்பது வெந்நீர். அது ஒன்று தான் நம் உயிருக்கு நாம் செய்யக்கூடிய இரக்கமாக இருக்க முடியும், உயிருக்கு நாம் செய்யக்கூடிய நன்மையாக இருக்க முடியும் என்பதை இந்த வெந்நீர் என்கின்ற அந்த பத்தியில் நமக்கு வள்ளல் பெருமான் உரைத்திருக்கிறார். நமக்கு அது உரைக்க வேண்டும், அதுதான் மிக முக்கியம். எனவே இனிமேலிருந்தாவது பிளாஸ்டிக் பாட்டில் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பொருளில் நாம் தண்ணீரை எடுத்துக்கொண்டு செல்வதை விட நமக்கான வெந்நீரை நாமே எடுத்து செல்வோம். அது ஒன்றுதான் நம் உயிரின் நிலைப்பாட்டுக்கான உதவியாக இருக்க முடியும். மீண்டும் சந்திப்போம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.